கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. இந்த காலத்தில் அது போல் பண்ணக்கூடாது. முன்னாடி காலத்தில் தான் அது போல் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ண உடனே விதவிதமாக குழந்தையை பெற்று போடுவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், அதுக்கப்புறம் தான் குழந்தைக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லி வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போன இளம் தம்பதிகளுக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே வாழ்க்கையில் இது போல் தப்பை நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. சரி வாங்க அந்த இளம் தம்பதிகள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். என்னுடைய பேர் மாலினி. எனக்கு இப்போதான் சமீபத்தில் கல்யாணம் நடந்துச்சு. நானும் என் கணவரும் இப்போக்கி குழந்தை வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லி ஒத்தி போட்டோம். ஏன்னா ஜாலியாக ஊர் சுற்ற முடியாது, எங்களுக்குள்ள பிரைவசி இருக்காது. அதனால் நாங்கள் இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் கடவுளாக பார்த்து எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அதாவது நாங்கள் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா இருக்கும் பொழுது கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டோம். அதனால் எனக்கு கன்சீவ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் எவ்வளோ எடுத்து சொல்லியும் நாங்கள் அந்த குழந்தைய வச்சுக்க விரும்பல. வேறு வழி இல்லாமல் மாத்திரை கொடுத்தாங்க டாக்டர். எனக்கு அந்த டைமில் ஒரு குழந்தைய அநியாயமாக கொல்ல போகிறோமே, ஒரு குழந்தைய அநியாயமாக கலைக்க போகிறோமேன்னு சொல்லி எனக்கு துளி கூட அந்த டைமில் வருத்தம் கிடையாது. ஏன்னா என்னுடைய மனசு ஃபுல்லாகவே நம்ம இப்போ தானே மேரேஜ் பண்ணோம், அதுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கணுமா, கொஞ்ச நாள் தள்ளி போடலாமே, நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாமேன்னு சொல்லி அந்த எண்ணம் மட்டும்தான் எங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் ஒரு குழந்தைய கலைக்க போகிறோமேன்னு சொல்லி ஒரு எண்ணம் துளி கூட எனக்கு வருத்தமே கிடையாது. எனக்கு அந்த டைமில் கொஞ்சம் கூட வருத்தமும் இல்லை, குற்ற உணர்ச்சியும் இல்லை. நான் அந்த குழந்தைய கலைச்சிட்டேன். அடுத்ததாக என் குடும்ப சொந்த பந்தங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி இன்னும் விசேஷம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லடி கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா இப்போ தானே மேரேஜ் பண்ணியிருக்கோம், கொஞ்ச நாள் லைஃப் என்ஜாய் பண்ணலாமே, அதுக்குள்ளே குழந்தை குட்டின்னு சொல்லி அவங்க பின்னாடி ஓடணுமா, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்ட் தள்ளி வச்சிட்டேன்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடுவேன். அடுத்ததா ஜாலியாக 1 வருஷம் போயிடுச்சு. 1 வருஷத்தில் இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டோம், வெளிநாட்டில் பாதி கண்ட்ரி மேலே சுற்றி பார்த்துட்டோம். அடுத்த 2வது வருஷத்துல வேலை ப்ரொமோஷன் சொல்லி வேலையில ரொம்ப பிஸியா போயிடுச்சு. 2 பேருமே குழந்தைய பத்தி யோசிக்கவே இல்லை. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்கிற எண்ணமே இல்லை, குழந்தைய பத்தி திங்க் பண்ணவே இல்லை. நாங்க 2 பேருமே வேலையில பிஸியா இருக்கிறது, ஊரு சுத்துறதுன்னு சொல்லி இப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. 3வது வருஷம் என்னடான்னா ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னாச்சு 3 வருஷம் ஆக போது இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தர கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுக்கு மேல தள்ளி போடக்கூடாது, 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, இனிமே குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லி நானும் ஹஸ்பண்ட் முடிவு பண்ணி டாக்டர் கிட்ட போலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். எங்களை பரிசோதனை பண்ணி எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க, சத்து மாத்திரையும் கொடுத்தாங்க. அடுத்த 6 மாசத்துல நாட்கள் தள்ளி போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 50வது நாள் முடிவில் கருவின் வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லி அந்த கருவை கலைக்க சொல்லிட்டாங்க. அப்பயும் மாத்திரை தான் கொடுத்தாங்க. ஆனா அப்போ எனக்கு அழுக வந்துருச்சு. வலி உடம்புல இல்லை, ஆனா மனசுல பயங்கரமா வலிச்சுது. இந்த குழந்தை நமக்கு இல்லையேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். கல்யாணம் பண்ண 3வது மாசமே கடவுளா பார்த்து எனக்கு குழந்தைய கொடுத்தாரு. அந்த குழந்தை எனக்கு வேண்டாம், நாங்க ஊரை சுத்த முடியாது, நாங்க லைஃபை என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். அந்த டைம்ல இதே டாக்டர்கிட்ட வந்து இதே மாத்திரை தான் சாப்பிட்டோம். அப்போ அந்த கரு களையும் போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா 3 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லும் பொழுது இயற்கையாவே எனக்கு அந்த கரு சரியில்லை, நீ இந்த கருவை கலைச்சான்னு சொல்லி அதே மாத்திரையை தரும் பொழுது என் மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு குழந்தை வேணுமேன்னு சொல்லி அடுத்தடுத்து எங்கள் குழந்தைக்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அத்தனை முயற்சிகளும் தள்ளி தான் போச்சு. எனக்கு அடுத்தடுத்து கன்சீவ் ஆன பொழுது அந்த கரு வந்து சரியா வளர்ச்சி அடையாம அந்த கருவை கலைக்க சொல்லிடுறாங்க. இப்படியே 3 நாள் டைம் நான் கன்சீவ் ஆயிட்டு என்னுடைய கரு கலைஞ்சு போயிடுச்சு. ஆரம்பத்துல உடனே குழந்தை வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போட்டுன்னு சொல்லி அந்த குழந்தைய கலைச்சிட்டேன். ஆனா இப்போ எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லும் போது எனக்கு அந்த குழந்தை வயிற்றுல தங்க மாட்டேங்குது. இப்போ நான் பார்க்காத டாக்டர் இல்ல, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, என்னுடைய வயிற்றுல ஒரு கரு தங்காதா, என் குழந்தை தங்க மாட்டாளான்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. அதுக்காக கோயில் குளம்னு சொல்லி சுத்த ஆரம்பிச்சிட்டேன். மருத்துவம் ஒரு புறம், ஜாதகம் பரிகாரம் மறுபுறம், இந்த வாரம் அந்த கோயில், அடுத்த வாரம் இந்த பரிகாரம்னு சொல்லி டெய்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். உடல் எடை கூடி என்னையே எனக்கு அடையாளம் தெரியல. குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது டெஸ்ட் அடிக்கடி செய்யணும், அதனால வேலையை விட்டுருங்க, வேலையில் இருந்தீங்கன்னா அடிக்கடி டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விட சொன்னாங்க டாக்டர். நானும் அந்த வேலையை விட்டுட்டேன். குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சக்சஸ் ஆகாம என் மனசு ரொம்ப சோர்வா போயிடுச்சு. என்னுடைய வேலையை விட்டுட்டு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு குழந்தை இல்லைன்னு சொல்லி கோயில்குள்ள சுத்திக்கிட்டு மருத்துவமனைக்கு போய்கிட்டு சொல்லி என் வாழ்க்கை இப்படியே ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல குழந்தை இல்லைன்னு சொல்லி வீட்டிலேயே முடங்கி போயிட்டேன். எந்த ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கும் கலந்துக்க முடியாம வீட்டிலேயே முடங்கி போயிட்டேன். ஏன்னா சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போனா கல்யாணம் ஆயிட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் விசேஷம் இல்லையான்னு சொல்லி எனக்கு கண்டிப்பா கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியாம தான் நான் வீட்டில் முடங்கி கிடக்கிறேன். என்னை பார்ப்பவர்கள் அனைவரும் பல மருத்துவர்களின் பெயரை சொல்லி, கோயில்களின் பெயரை சொல்லி, அங்க போயிட்டு வா குழந்தை பிறக்கும், இங்க போயிட்டு வா குழந்தை பிறக்கும் சொல்லி அலைய விடுறாங்க. இன்னைக்கு வழி இல்லாம செயற்கை கருவூட்டல் முறையில் பதிவு செய்து 2 முறை தோல்வி அடைந்து 3ஆம் முறைக்காக பதிவு செய்துள்ளேன். ஆசையாக இருந்த கணவன் மனைவி உறவு கூட இப்பொழுதெல்லாம் கடினமான ஒன்றாக மாறி போனது. சாப்பிட்டியா என்ற வார்த்தை கூட மாத்திரை சாப்பிட்டியா அப்படிங்கிற வார்த்தையா மாறி போச்சு. எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலன்னு சொல்லி என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் பார்க்கும் பரிதாப பார்வை எனக்கோ நெருப்பின் மேல் நிற்பது போன்று மாறிவிட்டது. இத்தனைக்கும் காரணம் அன்று அவசரத்தில் எடுத்த முடிவு. கையில் கிடைத்த பொக்கிஷத்தை தவற விட்டுவிட்டு இருட்டில் தேடிக் கொண்டிருக்கிறேன்.
இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள குழந்தை பெத்துக்கணுமா? இப்ப என்ன அவசரம்? இன்னும் 2 வருஷம் தள்ளி போட்டுக்கலாம்னு சொல்லி நான் தள்ளி போட்டதுதான் என் வாழ்க்கையை எனக்கு பிரட்டி போட்டுருச்சு. கல்யாணம் பண்ண உடனே உண்டான சிசுவை நான் அழிச்சதால என் வயிற்றுல சிசுவே தங்காம போயிடுச்சு. என்னை போல இனி யாரும் முடிவெடுக்க கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவை போடுறேன். எதையும் தள்ளி போடாதீங்க. முக்கியமா திருமணம், குழந்தை பேரு, படிப்பு, வேலைன்னு சொல்லி எதையும் தள்ளி போடாதீங்க. அது அந்தந்த காலத்துல பண்ணாதான் நம்ம கைக்கு கிடைக்கும். அதனால என்ன போல முட்டாள்தனம் பண்ணிட்டு கடைசியில ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு தோழி அவர்கள் தன்னுடைய இணையதளத்துல இந்த செய்தியை போட்டிருக்காங்க. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த தோழிக்கு சீக்கிரம் குழந்தை பேர் கிடைக்கும்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மனதை நெகிழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூக திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள்.